சாமிநாதன் போயிட்டு வாங்க. சுவாமிநாதன் இதில் 2-3 விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. வைகோ த லாஸ்ட் ஸ்ட்ரான்னு சொல்லலாம் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய. அஃப்கோர்ஸ் பிரேமலதா நியூ என்ட்ரன்ட். நீங்கள் சொல்லக்கூடிய மிச்சதெல்லாம் இயக்கங்களாக தான் நம்ம பார்க்குறோம். அவர் வெளியே வராரு. அதே நேரத்தில் ஒரு கடுமையான விமர்சனத்தை கூட்டணியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விசிகா மீதே வைத்து விட்டு உள்ளே வருகிறான்ற விஷயம் இருக்கு. திமுக தரப்பிலிருந்து இதுவரை தனித்து நின்று பெருசா ஜெயிச்சது இல்லைன்ற ஒரு வாதமும் இருக்கு. பலம் தனித்து நின்று 108 சீட்டுகளை ஜெயித்த விஜய்க்கு எக்ஸ்ட்ரா ஃபெதர்ஸா இன்னைக்கு இந்த கட்சிகளும் போறாங்கன்னு இருக்கு. ஒட்டு மொத்தமா தமிழக அரசியலே மாற்றி எழுதப்படுகிறதா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சுவாமிநாதன்? நிச்சயமா ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 108 என்கிற எண்ணிக்கைய அவர் ஒரு தனியாக விஜய் தனி கட்சியாக தான் நின்று போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஒன்று. இன்னொன்னு, ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு கூப்பிட்டாரு, எல்லாரையுமே கூப்பிட்டாரு. இதே அவர் தன்னை நிரூபிக்காத போது யாருமே போலே. நீங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு புது படம் நடிக்க தயாரா இருக்கேன், யாராவது அறிமுக இயக்குநர்கள் என்ன வச்சு படம் எடுக்கிறவங்க வாங்கன்னு சொன்னா பனையூர்ல இருந்து பரமக்குடி வரைக்கும் கூட்டம் போயிருக்கும். இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு அவர் தன்னை நிரூபித்து விட்டார். இன்னைக்கு விசிகால இருந்து மதிமுக இருந்து இடதுசாரிகள்ல இருந்து எல்லாரும் இடம்பெயர்றாங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரணம் ஒன்று, ஆளுநர் வேறு வகையான நிலைப்பாடு எடுப்பார் அப்படிங்கிறது சொன்னாலும் கூட விஜய் ஒரு பலம் வாய்ந்த தலைவராக இன்னைக்கு மாறிட்டாங்க. 35% ஓட்டை காட்டியிருக்கிறார். அது இந்த கட்சிகளுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கையை தருது. இடம்பெயர்தல் என்பது 2 நிலைகள்ல நடக்கும். ஒன்று, தேவை எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு இடம்பெயரலாம். இன்னைக்கு அந்த இடத்துக்கு பெரும்பான்மை என்பது இல்லை. இப்ப மதிமுக விமர்சிக்கக்கூடிய இடம் ஒரு தவறான இடம். அதுல பாவலன் சார் அவர்கள் குறிப்பிடக்கூடியது ரொம்ப சரியானது. விசிகாவுக்கு கிளைகளே இல்லைங்கிறார். விசிகாவுக்கு 8 கொடுத்ததே குறைவு என்பதுதான் அந்த கட்சியினுடைய மன வருத்தமாக இருந்தது, தேர்தலுக்கு முன்பே இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட இன்னைக்கு பட்டியல் சமுதாய தொகுதிகள் மட்டுமே 44 தொகுதிகள் இருக்கு. பழங்குடி சமூகம் 2 தொகுதிகள் பாத்தீங்கன்னா 46 தொகுதிகள். விசிகா அனைத்து பகுதிகளிலுமே இருந்தாலும் கூட இந்த பகுதிகளில் வலுவாக இருக்கு. ஆனா கிளைகளே இல்லை என்கிறார் வைகோ அவர்கள். அவ கிட்டத்தட்ட இது இப்படியெல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு அங்கு செல்வது என்பது அவர் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான பழிச்சொல் என்பதை போட வேண்டும் என்கிற காரணத்துக்காக அவர் கூட இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் இழுத்துக்கிறார். தேமுதிகவுக்கு 10 கொடுத்ததை விமர்சிக்கிறாரு. அதையெல்லாம் அவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை ஒரு தனிப்பெரும்பான்மை இல்லாம இதே 108க்கு வந்திருந்தா இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவோடு தான் இருந்திருப்பாங்க. முதல்ல இவர்கள் எல்லா கட்சிகளுக்கும் அதிகாரம் தேவை அடிப்படையில. அதற்கான வாய்ப்பு முதன்முறையா வந்திருக்கு. திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு மாற்றாக புதிய கட்சி, அந்த கட்சியில அனுபவம் இல்லாம இருக்கு. இன்னும் சொல்ல போனா மதிமுக டெல்லி பிரதிநிதியை எதிர்பார்த்திருந்தாங்க. வைகோ அவர்களுக்கு ஒருவேளை டெல்லி பிரதிநிதி கொடுக்கப்படலாம் என்பதுதான் பேச்சாக இருந்தது. இன்னைக்கு அது கொடுக்கப்படல. இன்னும் அவர் போய் இணைவதனால என்ன நன்மை என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு, அதுல ஒருவர் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் இப்ப திமுகவிலேயே தங்கி விடுவார் என்பதாகத்தான் பேச்சு. இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு பலம் தான். அந்த ஒன்றை காட்டி அவர் அமைச்சராக முடியுமா, அல்லது என்ன கணக்கு, உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி மதிமுக நகர்கிறதா, அப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. இதுல எல்லாருமே என்னன்னா, இரண்டாவதாக இதுவரை இருந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்காமலாவது நகரலாம். இவர்கள் கடுமையாக விமர்சித்து விட்டு போறதால திமுக அதனால்தான் தனித்து போட்டிங்கிற நிலைப்பாட்டு இருக்குது. நீங்க தனித்து போட்டியா அல்லது தள்ளிவிடப்படுகிறதான்னு கேட்டா திமுக தள்ளிதான் விடப்பட்டிருக்கிறது. கேட்டா நீங்க கிட்டத்தட்ட முக்கியமான கட்சிகள் இன்னைக்கு அதனோட ஸ்டார் கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தாலே திமுக கூட்டணிக்கு அந்த வெற்றிக்கான அடித்தளம் இந்த கூட்டணி கட்சிகளோ திமுகவோ இல்ல. கொள்கைவாதம், கொள்கை ரீதியாக பாஜகவை உறுதியாக எதிர்த்தாங்க. 2017 இருந்து உருவான கூட்டணி அந்த காட்சி மாறுது இல்ல. இன்னைக்கு மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொன்னா திமுகவிற்கு பதிலாக தாவேகா தலைமை தாங்குகிறது. மிச்சப்படி அதுல இருந்து அத்தனை கட்சிகளுமே இணைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி, இந்தியா அழைப்பு விஜய்க்கு டெல்லின்லாம் பேசுறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் நீங்க சொல்லக்கூடிய தள்ளப்படுகிறதா தனிமைப்படுத்தப்படுகிறதான்ற கேள்வி வருது இல்ல? ஆமா, நிச்சயமா சார். அது தனிமைப்படுத்ததான் படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க தனித்து போட்டின்னு இன்னைக்கு பேசுறாங்க. நாளைக்கே ஒருவேளை இங்கிருந்து போன 4 கட்சிகள் வருதுன்னா அமர்ந்து பேசதானே செய்வாங்க. இன்னைக்கு பிரதான கட்சிகள் எல்லாமே விசிக கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் இந்த பக்கம் நகர்ந்துட்டாங்கல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட். நீங்க தனித்துதான் போட்டி என்றால் சண்முகத்தை விமர்சித்து முரசொலியில கட்டுரை எழுத வேண்டியது இல்லையே. நீங்க அவர் சொல்றாரு திமுக, அவர் தான் முதல்ல சொன்னார் திமுக கூட்டணி என்ற ஒன்றே இல்லைன்னார். ஆராசா நேற்று அதற்கு பதில் சொல்லியிருக்காரு. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க, திமுக கூட்டணியே இல்லைன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே திமுக தனித்து போட்டியிடணும்னா 2க்குமே முரண் இருக்கேன். அப்ப சண்முகம் அதுக்கு வழிமொழிந்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க அப்படியே தனித்தே போட்டியிடலாமே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீண்ட கால ஒரு உறவுகள் இருந்த இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவால் பலனடைந்த கட்சிகள். பட் அவர்களுடைய பலன் என்பதன் பின்னால அதிமுகவுடைய பலவீனம் இருந்தது. ஒருவேளை அதிமுக ஆளுங்கட்சியாக வரும் என்கிற நம்பிக்கை இருந்தா இந்த கூட்டணி கொள்கை கூட்டணியாக அப்போதே தொடர்ந்து இருக்காரு. நீங்க கிட்டத்தட்ட அதிமுகவின் பலவீனம் தொடர்ந்து பாஜகவை முன்னிலைப்படுத்தி
அதிமுக தேர்தலை சந்தித்தது போன்ற கள செயல்பாடுகளாலதான் திமுக கூட்டணி நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா ஒரு இந்த வியூகங்கள், கட்சியின் வியூகங்கள், இப்போ ராஜகம்பீரம் சொல்லும் பொழுது, சார் அது என்ன சார் கூட்டணி கட்சிகளை கூப்பிடுறீங்க, ரைட்டு, இந்த பக்கமா அதிமுக அதிருப்தியில் இருக்கிறவங்க, கேஸ் பெண்டிங்ல இருக்கிறவங்க, இப்படி பல பேர் இந்த பக்கம் இருக்கிற திமுகவிற்கு எதிராக வாக்கு வாங்கி ஜெயிச்சவங்க, தாவேகாவுக்கு எதிராக வாக்கு வாங்கி ஜெயிச்சவங்களெல்லாம் கட்சியை சேர்த்துக்கிறீங்க. ஒரு பக்கம் அதிமுக தாவேகா மீது சொன்னாலும், மறுபக்கம் இந்த பக்கம் நம்ம பார்க்குறோம். நேற்று அந்த மதிமுகவிலிருந்து ஒருவர் வரவில்லை என்ற பேச்சு வருது. முத்தரசன் என்ன ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டு பேசுறாருன்னு பார்க்குது. பனையூர் பாபு போய் அங்கே சேர்றாருன்னு பார்க்குது. பெஞ்சமின் இந்த பக்கம் போறாருன்னு பார்க்குது. இதுதான் அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸை நம்ம ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆமா சார், நிச்சயம் ஒப்பீட்டு அடிப்படையில சார் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை விட திமுக கூட்டணி கட்சிகளை முதல்ல ரொம்ப மதித்தாங்க. அங்கிருந்து யாரையுமே இணைக்கலையே. மல்லை சத்யா அவர்கள் மதிமுகவில் இருந்து வெளியில் வந்த போது அவர் திமுகவும் அவருடைய முக்கியமான சாய்ஸா இருந்தது. ஆனா வைகோ அவர்கள் மனமறுத்தப்படுவார் என்பதனால அவரை இணைத்துக் கொள்ளல. இப்படி நீண்ட கால அந்த உறவுகள்ல பாத்தீங்கன்னா இங்கிருந்து யாரையுமே இணைத்துக் கொள்ளல, அப்படியேதான் வச்சிருந்தாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, கிட்டத்தட்ட யார் வந்தாலும் இணைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தாவேகாவுக்கு சார் ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம், அது பல விஷயங்கள் வந்து அங்க முரணாகத்தான் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துல. பட் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதனால இந்த இணைப்புகள்லாம் நடக்குதுன்னா கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தணும். இப்ப ரசிகர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சார், விஜய் வெர்சஸ் அதர்ஸ் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நம்ம வேண்டுமானால் பேசலாம் திமுக ஓட் பேங்க், அண்ணா திமுக ஓட் பேங்க். களத்துல இது முதல் முறையாக விஜய் களத்துக்கு வந்தார். அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. பட் விஜய்க்கு 5 வருடமா ஆட்சி செய்கிற பொழுதுதான் அது எதிர்மனநிலை உருவாக்க முடியும். அப்ப அதனால் வரையும் அவர் மீதான ஒரு நம்பிக்கையாக இது வெளிப்படும். அவங்க கட்டமைப்பை உறுதிப்படுத்துறாங்க. ஒரு சின்ன உதாரணம், மகேந்திரன் அவர்களே இருக்கிறாங்க. அதிமுக அண்ணா தொழிற்சங்கத்துல இருந்த கமலக்கண்ணன் நினைக்கிறேன், அவர் எடுக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல தொழிற்சங்கம் ரொம்ப பலவீனமாக இருக்கு. இப்ப திமுக அண்ணா திமுக நம்ம ஏதோ ஒரு பஸ் டிப்போ முன்னாடி போனா தொழிற்சங்கங்கள் இருக்கும். தோமுசா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொழிற்சங்கம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா தொழிற்சங்கம் அப்படி இருக்கும். பட் இன்னைக்கு பல பணிமனைகள்ல இதுநாள் வரையிலுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட தொழிற்சங்கம் கிடையாது. ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கணும். கம்யூனிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்தே தொழிற்சங்கம் இருக்கும். அப்ப அந்த கட்டமைப்புக்காக அவர்களை எடுக்கிறாங்க, அனுபவத்துக்காக. இப்ப நீங்க நம்ம பல பேருக்கு சொல்ற மாதிரி, இப்ப அம்பாசமுத்திரம் தொகுதியில இருந்து இசகி சுப்பையா அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போய் இடையிறார் சார். அம்பாசமுத்திரம் உதாரணத்துக்கு எடுத்தா தாவேகா 3வது இடம் வந்திருக்காங்க. அங்க 3வது இடத்துல தாவேகா வந்திருக்கு. அப்ப அது மாதிரியான தொகுதிகள்ல தாவேகாவினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு நபர்கள் தேவை. இன்னைக்கு திமுக அதே மாதிரிதான், கூட்டணி கட்சியாக இருந்தவரை அவங்க ஆடிய ஆட்டம் என்பது ஒரு நிலை, அது யாரையுமே இணைத்துக் கொள்ளல. இன்னைக்கு இவர்களுக்கு முற்று எதிராக பேச தொடங்கிட்டாங்களே. நீங்க ஒவ்வொரு கட்சிகளும் விமர்சிக்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய நபர்களை ஈர்ப்பதன் வாயிலாக நீங்க கட்சி போலாங்க, ஆனா கட்சியினுடைய உண்மை தொண்டர்கள் எங்கள் பக்கம் வரதுக்கு இன்னும் எத்தனையோ பேர் தயாரா இருக்காங்க, இந்த செய்தியை சொல்லுது. இன்னொன்னு நீங்க ஒரே ஒரு சின்ன உதாரணம் சார், அதிமுக பலரும் விலகிட்டே இருக்காங்க. அப்ப அது எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்குது. அந்த சூழல்ல திமுக பனையூர் பாபு போன்றவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்படி இணைகிறப்பதான் களம் திமுக வெர்சஸ் டிவிகேன்னு இருக்கும். நீங்க தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும் போதுதான் இவங்களா போனாலும் நாங்களா வந்து தனித்து போட்டிங்கிற முடிவை நோக்கி நகர்ந்துட்டோம் அப்படிங்கிற இடத்துல திமுகவோட மாசையும் தக்க வைக்கும். சோ இது இரட்டை லாபம் திமுகவுக்கு அப்படின்னு. இரட்டை லாபம் திமுகவிற்கு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா காவிரி சிக்கல் நீங்க லவுடா சொல்லிட்டீங்க. ஏன்னா சுவாமிநாதன் இங்கேயும் சிக்கல் வந்துருச்சு. மதிமுக இவர்கள் விமர்சித்தது உள்ள வராங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இன்னைக்கு டெல்லி பிரதிநிதி அப்பாயின்மெண்ட்லயும் ஒரு இல்லைங்க எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்ற பேச்சும் வந்துருச்சு. ஸோ எல்லாமே நவகிரகங்கள் போல திரும்ப இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்படிதான் ஒரு கன்சென்சஸ் கொண்டு வர வேண்டிய பிரச்சனை இருக்குன்னு நம்ம பாக்குறோமா? ஆமா சார், நிச்சயமா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்ப்பார்கள் என்பதை தாவேகாவுக்கும் தெரிஞ்சதுனாலதான் அதிமுக வந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எப்பொழுதுமே ஒரு சர்வ சிக்கல் இருந்து கொண்டேதான் இருக்க போயிருது. முரண்பாடுகளின் முடிச்சாதான் இந்த கூட்டணி இருக்கும். நீங்க தாவேகா இன்னைக்கு சேர்த்து வைத்திருக்கிற அணி என்பது முரண்பாடுகளின் முடிச்சுதான். நீங்க ஒரு நிமிடம் மட்டும் சார், ஏற்கனவே வந்து திமுக கூட்டணியில் இருந்த போதும் விசிகாவோ மார்க்சிஸ்டோ முரண்பட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய மாநில செயலாளராக இருந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா எங்களுக்கு போராட்டம் நடத்த கூட அனுமதி இல்லையான்னு கேட்க முடிந்தது. ஆனா தாவேகாவிடம் அமர்ந்து கொண்டு அவர்கள் அப்படி கேட்க முடியுமான்னு தெரியல. அதே மாதிரி விசிகா வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க கள்ளக்குறிச்சியில 63 கள்ளசாராய மரணங்களுக்கு பிறகு. அப்படி மது ஒழிப்பு மாநாடு நடத்துறப்ப திமுகவினுடைய அழுத்தத்தால கடைசியில மத்திய அரசு வலியுறுத்தி தீர்மானம் போட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட 2 நிலைப்பாடுமே இருந்தது திமுக கூட்டணி. டாஸ்மாக் மூட சொல்லி தீர்மானம் போட்டிருக்கோம். அல்ல, டாஸ்மாகை மூட சொல்லி தீர்மானம் மத்திய அரசை வலியுறுத்தி தான் அகில இந்திய அளவுல மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த மத்திய அரசுக்கு அழுத்தம். அதான் நான் சொல்றேன், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும். அப்ப அதுதான் நான் சொல்றேன் என்னன்னா, அப்ப கிட்டத்தட்ட 2 நிலைப்பாடுகளுமே திமுக ஆட்சியால் அவர்கள் சுதந்திரமாக செய்யப்படி வந்தது. ஒரு பக்கம் எதிர்ப்பு, ஒரு பக்கம் ஆதரவு. சாம்சங் போராட்டத்தை இடதுசாரிகளால முன்னெடுக்க முடிந்தது.
8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றிய போது போராட முடிந்தது. இங்க அதற்கான சுதந்திர வெளி இருக்குமான்னு கேட்டா இன்னும் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணிக்கை எம்எல்ஏக்கள் ராஜினாமா, அதில் தாவேகா வெற்றி என்பதுலதான் இதனுடைய கிளைமேக்ஸ் இருக்குன்னு பாக்குறேன். அதற்கு பின்புதான் திமுக தனித்து போட்டியா அல்லது இவர்கள் இங்கிருந்து நகர்ந்தவர்கள் பலர் தனித்து விடப்படுகிறார்களான்னு பல மர்ம முடிச்சுகளுக்கு விடை கிடைக்கும் பாக்குறேன். ரைட்டு, பார்ப்போம்.